லாங் பேக் 14th செஞ்சுரியில ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. இந்த அக்ரிமெண்டின் படி ஸ்பெயினும் போர்ச்சுகலும் சேர்ந்து உலகத்தை 2 பாதியா பிரிச்சுக்கிறாங்க. அதுல வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தம்னோ ஈஸ்ட் முழுக்க போர்ச்சுகலுக்கு சொந்தம்னோ ஒரு முடிவுக்கு வந்து போடப்பட்ட அக்ரிமெண்டோட பெயர் தான் ட்ரீட்டி ஆஃப் டார்டெசிலாஸ். 1494ல இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்படுது. இந்த 2 நாட்டு மக்களுக்கும் பல புது டெரிட்டரிஸை கண்டுபிடிச்சு அதை தங்களோட சொந்தமா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருந்துச்சு. ஆல்சோ அந்த காலகட்டத்துல ஐரோப்பிய மக்களோட வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே மசாலா பொருட்கள் திகழ்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஐரோப்பிய மக்கள் பெரும்பாலும் மசாலா பொருட்களை உணவோட சுவையை அதிகரிக்க பயன்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த உணவை பாதுகாக்கிற பிரிசர்வேட்டிவாவும் பயன்படுத்தினாங்க. கூடவே மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இதனாலேயே அந்த காலகட்டங்கள்ல ஐரோப்பிய மக்கள் மசாலா பொருட்களை அதிக அளவு உபயோகிச்சிருக்காங்க. இந்த அதிகப்படியான டிமாண்டின் காரணமாவே மசாலா வர்த்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய பிசினஸா அந்த காலகட்டங்கள்ல கருதப்பட்டுச்சு. இந்த மசாலா பொருட்களை ஐரோப்பிய மக்கள் பல இடைத்தரகர்களுக்கு கப்பம் கட்டி கமிஷன் பே பண்ணி அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை முறியடிச்சு எப்படியாவது இந்த மசாலா வர்த்தகத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இது எல்லாத்தோட விளைவு